Hi everyone, aslamalaikum. Welcome back to my channel. This is Amir from Amir Receiepes and Vlog. இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் ஏஞ்சதும் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து தொழுகை தான். ப்ரே பண்ணுறது தான் முதல் வேலை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே நம்மளுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே செய்கிற வாசல் கூட்டி தெளித்து சுத்தம் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு. காலையில் எழுந்துச்சுன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா மார்னிங் எழுந்ததுமே நம்ம கூட்டி நம்ம வாசல் வந்து சுத்தமாக வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான செல்வம் செழிப்போடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறது ஒரு நம்ம ஊர் வழக்கம். ஸோ அதனால் நானும் இதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னா நான் கொஞ்சம் செடியெலாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கின செடி. இந்த செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது தான் என்னோடய ரெண்டாவது வேலை. இங்கே என்னென்ன செடி வச்சுருக்கேன்ட்டு கண்டிப்பாக இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரமும் 4 வாழை மரமும் இருக்குது. இது போக வெத்தலை கொடியும் தென் மணி பிளான்ட்டுமே நான் வாங்கி வச்சது. எங்கள் ஊர் திருச்சியிலேருந்து அந்த வெத்தலை கொடி வாங்கிட்டு வந்தேன். வருமா வராதான்னு தெரியல. பட் ஏன்னா உயிரே இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மழை பெய்ய அந்த வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. இந்த செவரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி தான். நெக்ஸ்ட் வந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு நான் மொட்டை மாடிக்கு வந்துடுவேன். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம். ஏன்னா மார்னிங் ஏஞ்சி ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், அமைதியான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நேரம் ½ அன் ஹவர் வாக் பண்ணதுமே சன் ரைஸ் ஆயிரும். 7 o'clock சன் ரைஸ் ஆனதுமே இந்த சைட் நான் கீழே போயிட்டு ஆஸ் யூஷுவல் படுக்கையில் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்புவேன். நெக்ஸ்ட் வாக்கு அவங்கள கிளப்ப சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயிடுவேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து நேற்றே நான் கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக. ஸோ அது காலையில் ஏந்திச்சதுமே கொண்டக்கடலை வச்சுட்டு தான் நான் வந்து படுக்கை எடுக்க போயிருந்தேன். கொண்டக்கடலை வெந்ததுமே அதை அப்படியே தாளிச்சாச்சு. கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி போட்டோம்னா தூவி விட்டோம்னா கொண்டக்கடலை வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாமே. கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு டெய்லி எப்படி செய்வேன்னு சொல்ல முடியாது. வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி செய்யலான்னு ஒரு பிளான். ஸோ அதனால் பூரி செஞ்சு பூரிக்காக கோதுமை மாவு தான் கலக்கியிருக்கீங்க அப்படின்னா அதே மாவில் நம்ம அப்படியே சப்பாத்தியும் போட்டு பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் வந்து நான் பூரி மாவு கலக்கி ரெடி பண்ணிட்டேன். ரோல் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைடாக கொஞ்சோண்டு ஆலு மசாலும் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ப்ரீஃபாக காமிக்க முடியாது இல்லையா? அதனால் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஆலு மசால் முடிஞ்சதுமே பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு வந்து பூரி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா? அதனால் வந்து மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்து நான்வெஜ் எடுப்போம். அப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே அது லஞ்சுக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவேன். ஈவினிங் வந்து பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா காலையில் வந்து நான்வெஜ் எஞ்சி சமைச்சு கொடுக்க முடியாது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டோடைய அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க நான் ஸ்கூலில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வேண்டிய நான்வெஜ் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வைக்கும் போதே ஹஸ்பண்டும் அவருக்கும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுருவேன். அவரும் சாப்பிட்டுட்டு ரெடியாகி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து தான் தென் நான்வெஜ் வாங்குறதுக்கு நாங்கள் 2 பேரும் போவோம். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன். சப்பாத்தி வித் ஆலு மசால். அதுவுமே ஆலு மசால் ஏன் பண்ணேன்னா பூரிக்கும் சாப்பிட்டுக்கலாம், அப்படியே சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இந்த ஆலு மசால் செஞ்சுருந்தேன். வந்து சாயங்காலம் வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க.
ஸோ அவங்களுக்கு கம்மியாகவே ஓரளவு சாப்பிட்ற மாதிரி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே எனக்கும் இதையும் சேர்த்து டிஃபன் ரெடி பண்ணிடுவேன். செய்யும் போதே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். பிள்ளைங்கள்லாம் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பினதும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். நான் அதே சேம் தான், பொரி, ஆலு மசால், தென் கொஞ்சோண்டு கொண்டக்கடலை. இன்றைக்கி என்ன நான்வெஜ் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் தான் வாங்க போகலான்னு பிளான். அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும். பர்ச்சேஸ் வந்து 1/2 அன் ஹவர் தான். பட் போகும்போது அப்படியே இந்த மாதிரி இது எங்கே இருக்குன்னா டவுன்லேருந்து மேலப்பாளையம் போகிற ரூட்டு. அங்கே வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே சிக்கன் கடை இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போய் வாங்குறது நல்லாயிருக்கும். நான் 1 kg ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2, சின்னதாக இருந்தால் நார்மலாக இருந்தால் 4 வெங்காயம் மிக்சியில் எடுத்துக்கோங்க. 4 வெட்டி அதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் இதையுமே சேர்த்து ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், தென் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அதுக்கு 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து மிக்சியில் அடைச்ச இந்த கொர வெங்காயம் வித்து 2 பச்சை மிளகாய் இதையும் அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவிக்கு வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெங்காயம், தக்காளி, தென் வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வித் ஒயிட் ரைஸ். இவ்வளோ தான் லன்ச் மெனு. இன்னும் அந்த கிரேவியே ரொம்ப காரமாக ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வச்சாலுமே மோஸ்ட் ஆஃப் தம் சிக்கன் கிரேவி விட்டு தான் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் வேஸ்ட்டாக என் குழம்பு வச்சுட்டு நான் சிக்கன் கிரேவியை ஒரேடியாக ஆக்கிட்டேன். பத்தும். ஏன்னா சிக்கன் கிரேவி வந்து சாஸாக அப்படியே இருக்கும்போது கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், வாஷ் பண்ண சிக்கன், தென் ஜீரகப்பொடி, 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இல்லாட்டி கொத்தமல்லி, புதினா 2ல் 1 ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும்போது சிக்கன் சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் சிக்கனை. இந்த மாதிரி சிக்கன் குக் பண்ணதுமே எண்ணெயெல்லாம் தனியாக திரிஞ்சு அது மேலே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி வித் ரைஸ் வச்சுட்டேன். குக்கர்லேயே ரைஸும் ஆக்கிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடிடலாம். தட்ஸ் இட். இன்றைக்கி லஞ்சும் முடிஞ்சு. சமைச்சு முடிச்சதுமே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடணும். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.